பேருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, துவரம்பருப்பு வச்சு இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இட்லி சாம்பார் வைக்க ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகா வறுத்துக்கலாம், அது கூட மல்லி போட்டு வறுத்துக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், அது கூட கடலைப்பருப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டு வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சாம்பாருக்கு இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கோட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வறுபட்டு வச்சு இறக்கிக்கலாம். பருப்பு வைக்க தண்ணி வச்சுக்கலாம், பருப்பு அலசிக்கலாம். அலசின பருப்பை போட்டுக்கலாம், பருப்பு வச்சு மூடிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம், அது கூட தக்காளி போட்டுக்கலாம், மட்டும் மூடிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வெந்துட்டு அதுக்குள்ளே காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறியும் நல்லா வேகட்டும் மூடிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு ஒரு கடையை கடைஞ்சிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இட்லி சாம்பாருக்கு இந்த மசாலா தான் டேஸ்ட்டு. மசாலா போட்டுக்கலாம், இது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். குழம்பு சேர்த்த கொதிக்கட்டு மூடிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு அடுத்தது தாளிச்சிக்கலாம். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், இது கூட காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு எடுத்து குழம்பு கூட ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இட்லி சாம்பார் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.